அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு வெற்றியானது இயல்பாகவே அமைஞ்சிருமா அல்லது ஜாதகர் போராடி தான் வெற்றி பெறணுமான்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நிறைய சந்தேகம் கன்சல்டேஷன்ல வருது. வாழ்க்கையில வெற்றியை நாம் துரத்தி போடுமா இல்ல வெற்றி நமக்கு இயல்பாகவே ஏற்பட்டுருமான்ற கேள்வி அதிகமா இருக்கு. அதற்காக தான் ஒரு தெளிவான பதிவு இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம்னு நம்ம சொல்றது திரிகோண பாவங்கள். லக்ன பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். 5ஆம் பாவம்லாம் ஒரு மனிதனுக்கு கிஃப்ட் மாதிரி. எதிர்பாராம அவரு ஒரு சாதாரணமாக ஒரு எஜுகேஷனல் டிகிரி படிச்சிருப்பார், ஆனால் பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். 9ஆம் பாவம்ன்றது ஜாதகருக்கே எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஜாதகருக்கே கம்பெனி இருக்கும் அல்லது ஜாதகருக்கே தொழில் இருக்கும். அது போல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த 5, 9ஆம் இடம் தரும். நீங்க பெருசாலாம் எதுவும் இனிஷியேஷனே எடுக்க தேவையில்ல. உங்க தந்தையே ஒரு நல்ல நிலையில இருப்பார், அவர் ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அவருடைய பெயரின் மூலியமாக உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு எதிர்பாராத நபர்களின் மூலியமா அதிர்ஷ்டம் கிடைச்சு வெறு நிலையில இருந்துருவீங்க. லக்னம் வலுத்து இருந்தாலும் கூட திரிகோண கனெக்ட் இருக்குன்னா இது போல வாழ்க்கையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக எளிதில் கிடைச்சிடும். லக்னாதிபதி திரிகோணங்களோட தொடர்பு கொண்டு வலுத்திருக்கிறாருன்னா வாழ்க்கையில உங்களுக்கு பெரும் போராட்டமின்றி பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதை எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி வரையறுக்கலாம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் 5, 9ஓட தொடர்புல இருக்குன்னா, ஒரு உதாரணத்திற்கு ஒரு டிரைவர் பதவி, ஏன்னா எல்லாருமே பயணப்படுறோம், அதனால இதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஓலா, உபர், டாக்ஸி டிரைவர் அல்லது ரெட் டாக்ஸி போன்ற இப்ப இருக்கக்கூடிய கமர்ஷியல் அஸ்பெக்ட்ல டாக்ஸி ஓட்டுறவரா இருக்கட்டும், அல்லது சொந்தமா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டு கடனின் மூலியமாக ஒரு வண்டியை வச்சு ஓட்டுறவரா இருக்கட்டும், இவரும் டிரைவர் தான். அம்பானிக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் அரசியல்வாதியான முதலமைச்சர் முதல் பிரதமர் வரைக்கும் வாகனம் இயக்குற ஒரு பேரும் டிரைவர் தான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருமே இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரோட்ல தான் பயணப்பட போறாங்க அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள்ல தான் பயணப்பட போறாங்க. ஏன் இருவருக்குமான மதிப்பு வேறுபடுகிறது? அங்க அதிர்ஷ்ட தொடர்புகள் இருக்கு ஜாதகத்துல. அப்ப 1, 5, 9 இந்த கனெக்டிவிட்டி லக்னபாவத்தோட ஒருத்தருக்கு இருந்துருது, அதுல ஸ்தான பலம் பெற்றிருக்குன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் உண்டு. அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா அதிர்ஷ்டமா இருக்கும். அவர் குறைந்த அளவு படிப்பை கொண்டிருந்தாலும் குறைந்த அளவு திறமையை கொண்டிருந்தாலும் அந்த மனிதர் பெரிய பெயர் புகழை பெற்று விடுவார் அப்படின்றதுதான் உறுதி. இது அதிர்ஷ்டத்தின் மூலியமா ஒரு ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கிற ஜாதகம். அடுத்த கேட்டகரி இருக்கு, எதுவுமே இருக்காது, நல்ல தந்தை இருக்க மாட்டார், நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்காது, ஆனா ஜாதகரே போராடி சமூகத்துல போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே சேர்ப்பான். இந்த அசட், இந்த சொத்துக்கள், இந்த சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது என்னாலே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எப்படி இருக்குன்னா, லக்னாதிபதி 1, 4, 7, 10 கேந்திரங்களோட தொடர்புல வலுக்கிறாருன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில அவரா போராடி எல்லாம் பெற்றவரா இருப்பீங்க. அப்ப உங்க ஜாதகத்துல சுயமுயற்சி தான் வெற்றி கொடுக்கணும். நீங்க தான் வாழ்க்கையில போராடி வெற்றி பெறணும்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவங்கள் 1, 4, 7, 10. யாருடைய ஜாதகத்தெல்லாம் லக்னாதிபதி 4, 7, 10 இந்த கனெக்டிவிட்டி இருக்கு அல்லது 4, 7, 10 வலுத்த ஜாதகர், ஆட்சி உச்சமோ இந்த 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தான வலுவோட இருந்து தசை நடத்துதுன்னா நீங்க ஓடி போய் தான் வெற்றி பெறணும். இப்படித்தான் நம்ம மெஜாரிட்டி 60% ஜாதகங்களை பாக்குறோம். இப்போ உங்க ஜாதகங்கள்ல அதிர்ஷ்டத்தை நீங்க தேடவே கூடாது. இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கு, லக்னாதிபதி 1, 4, 7, 10ஓட தொடர்பு கொண்டு ஸ்தான வலு இருக்குன்னா அதிர்ஷ்டத்தை தேடக்கூடாது. சுயமுயற்சி தான் வெற்றி அப்படின்றத தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த பயணங்கள்ல பண்ணணும். இந்த 1, 4, 7, 10 வலுத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, முற்பகுதி வாழ்க்கை ஸ்ட்ரகிளா இருக்கும். இளமை பருவத்துல எல்லாரும் கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இளமை பருவத்துல கிடைத்த எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இலகுவான ஈஸியான விஷயம் கூட ஜாதகர் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். பிற்பகுதி வாழ்க்கையில தானாகவே சுயமுயற்சியில் சமூகத்திலே அங்கீகாரத்தையும் சமூகத்திலே பெயர் புகழையும் பெறுவார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1, 4, 7, 10ஓட தொடர்பு கொண்டு தசை நடந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். ஆனால் இவர் சம்பாரிச்ச அத்தனை பணங்களும் செல்வங்களும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்போ உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வெற்றி கிடைக்கணும்னா லக்னாதிபதி 5, 9ஓட ஸ்தானவலு தொடர்புல இருக்கணும். சுயமுயற்சி தான் வாழ்க்கையில வெற்றி. யாருமே உங்களுக்கு எல்லாம் கைடன்ஸ் இருக்காது, ஒரு அங்கீகாரம் இருக்காது, பாதையை கூட காட்ட ஆள் இருக்காது. நீங்களாகவே முட்டி மோதி இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் விதி 1, 4, 7, 10. சில பேருக்கு இல்ல, பல பேருக்கு 60% பேருக்கு இந்த 1, 4, 7, 10ஓட கனெக்டிவிட்டி தான் இருக்கு. அதனால தான் சுயமுயற்சியில வெற்றி பெற்ற முதல் தலைமுறையினரா இருக்கிறார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். உங்கள் லக்னத்தை பார்த்துங்க. லக்னத்திலிருந்து கேந்திர பாவங்கள்ல லக்னாதிபதி தொடர்பு கொண்டு ஸ்தான வலுவை பெற்றிருந்தால்னா நீங்கள் சுயமுயற்சியில தான் வெற்றி பெற முடியும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.